கதிர் ராஜி ஜோடி உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நிற்கிறாங்க மயில். அப்போ அக்கா இந்தாங்கக்கா, இந்த மாத்திரையெல்லாம் கொடுங்கக்கா, குழந்தை நல்லா வளர்றதுக்கு வேண்டி டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை நல்லா பார்த்து கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரிம்மா, மாசமாக இருக்க போல, சரி சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கே எடுத்து கொடுக்குறாங்க. அதே சமயம் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற அந்த லேடி சொல்கிறாங்க, என்னதான் இந்த காலத்து பிள்ளைங்களோ ஏதாவது சூசைட் பண்ணிக்கிறது, என்ன தைரியம் இல்லாத பிள்ளைங்களோ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மயிலுவும், என்னக்கா யாரை பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, இல்லாமா இப்பதான் ஒரு 20 வயசு கூட இருக்காது, தாவணி பாவாடை போட்ட ஒரு பொண்ணு, அக்கா இந்த மருந்து தூக்க மாத்திரை இருக்காக்கா அப்படின்னு வந்து கேட்டா, என்கிட்ட என் கடையிலலாம் இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேம்மா. ஆனால் பக்கத்து கடைக்கு போனால் கண்டிப்பாக அந்த கடையில் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவள் வாங்கிட்டு தான் அங்கிருந்து போனான். எனக்கு பார்த்தாவே தெரியுது, அவள் வந்த வேகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனையில தான் வந்திருக்கான்னு. அதனால் பாவம் எப்படித்தான் மனசு வந்துச்சோ அந்த எதுக்கால கடைக்காரிக்கு, அவளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. உடனே மயிலுவும், என்னக்கா பண்ணுறது, பிரச்சனைகளை சமாளித்து வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியறதில்ல இல்லையா, சரிக்கா நான் வரேன் அப்படின்னு வீட்டுக்கு போக, வீட்டில் சுடர் அக்கா இங்கே வாக்கா அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க. அதே சமயம் கண்ணில் கண் கலங்கி, இன்னைக்கு தான் நம்ம கடைசியாக வாழ போகிற நாள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே மயிலுக்கிட்ட வந்து மயிலோட வயிற்றை தொட்டு பார்த்து, அக்கா என்ன நினைக்கிற, உனக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா அப்படின்னு கேட்க, என்னடி சுடரு இதெல்லாம் யாருக்கு தெரியும், அது ஏதாவது ஒன்று பிறந்தா நல்ல முறைக்கு பிறந்தா போதும், சரி நீ சாப்பிட்டியா இல்லையா, என்னமோ உன் முகம்லாம் வாடி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆஹா இல்லையேக்கா நான் நல்லா தான் இருக்கனே அப்படின்னு சொல்ல, அக்கா இந்தாக்கா இந்த பணம் ஒரு 5000 ரூபாய் இருக்குது, நான் அதாவது உனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு முதல்ல இந்த பணத்தை வச்சுதாக்கா நீ என்னோட கையால் கொடுத்த பணத்தை வச்சு தான் நீ கொலுசு வாங்கி போடணும், அதுவும் நான் சும்மா இருக்கிற நேரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜாக்கெட்டு அந்த அக்காங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம், இந்த பணம் கூட அம்மாவுக்கு தெரிஞ்சா பிடிக்குங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே சுடர். உடனே என்னடி சுடரு, இன்னும் குழந்தை பிறக்கறதுக்கு 2-3 மாதம் இருக்குல்ல, இப்போ எதுக்கு கொடுக்குற, அப்படியே உனக்கு ஆசைப்பட்டாலும் நீ அப்போ உன் கையாலேயே வாங்கிட்டு வந்து குழந்தை காலில் போட்டு பார்த்து அழகு பாரு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நான் இருக்க மாட்டேனேக்கா அப்படின்னு வாய் திறந்து சொல்கிற அளவுக்கு மனசு வந்துடுச்சு. இருந்தாலும் கண்ணில் அப்படியே கடன்னு சுடருக்கு தண்ணி வந்து, அப்படியே அக்கா சரிக்கா என்னோட ஆசையை நீ நிறைவேற்றுவியா மாட்டியா, அப்படின்னா இந்தா புடி, எங்கே இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நான் சொன்னதை நீ மறந்துடக்கூடாது, குழந்தைக்கு முதல்ல இந்த பணத்தை வச்சு தான் நீ கொலுசு வாங்கி போடணுக்கா, பத்தலைன்னா இந்தாக்கா ஏன் கொலுசு கூட இருக்குது அதை போட்டுட்டு கூட நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மயிலும், நீ சாப்பிடலைங்கிறது உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க. அங்கே டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சுடருக்கு மயில். அதே சமயம் சுடர், அக்கா உன் கையாலேயே பிசைஞ்சு எனக்கு நீ முட்டி விடுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயிலும், என்னடி நீ சின்ன புள்ள மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிறதே வித்தியாசமாக இருக்குது, சரி இரு அப்படின்னு சொல்ல, அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உனக்கு ஒரு 6 வயசு இருக்கும், எனக்கு 1 வயசு 2 வயசு இருக்கும், அப்போ நீ தானக்கா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன், அம்மா வேலைக்கு போயிடுந்தானே, அப்போ அம்மா உன்னை வந்து அடிக்கும்ல, எனக்கு என்னோட துணிகளெல்லாம் துவைச்சி வைக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே மயிலும், ஆமாண்டி அதெல்லாம் எதுக்கு இப்போ நினச்சிட்டு அழுகிற அப்படின்னு சொல்ல, அக்கா நீ எப்படியாவது மாமா கூட சேர்ந்து வாழணுக்கா, எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. அதே சமயம், என்னடி சுடரு, சரி சாப்பிடு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு 2 பேருமே போய் படுக்க, அக்கா இருக்கா நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சுடர் வெளியில் போய் அங்கே பாய்சன் வாங்கிட்டு வந்த அந்த தூக்க மாத்திரைங்களை முழுங்கிடுறாங்க. அதே சமயம் அங்கே சுடரு எங்கே போனடி அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் வந்து தேட, உடனே பாக்கியமும் எங்கே போனாவ, சும்மா மிரட்டிகிட்டு இருந்தா கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சிட்டு எல்லா பாவலா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருப்பாளே, இந்த அர்த்தராத்திரியில் என்னடி எங்கே போனாவ அப்படின்னு சொல்ல, அம்மா சுடர் அங்கே கீழே கிடக்குறாம்மா, பக்கத்தில் ஏதோ மாத்திரை டப்பி மாதிரி நிறைய கீழே கிடக்குது, வாயில் நுர வருது, யாராவது கூப்பிடுமா, இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு மயிலும் சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே என் பிள்ளைய காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஓங்கி அறையலான்னு கோபம் வர மாதிரி தலையில் அடிச்சுட்டு அழுகிறாங்க. பாக்கியம் மாணிக்கத்தை, யோ பார்த்துட்டு இருக்கிற, போய் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு வாயா, புள்ள உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, உடனே மயில் சொல்கிறாங்க, இதை பாருங்க நீங்கள்
ஒன்றும் காப்பாற்றி கிழிக்க வேண்டாம், 2 பேரும் ஒதுங்கி நின்னுங்க. என் தங்கச்சி செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி என்னால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சு நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தையும் பக்கத்தில் நிற்கிற பாகியத்தையும் அங்கே கோபத்தில் திட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய், அக்கா அக்கா எங்கள் அந்த அண்ணா இருக்காங்களாக்கா, கார் இருந்தால் எடுத்துட்டு வாங்கக்கா, என் தங்கச்சி தெரியாமல் மெடிசன் சாப்பிட்டாக்கா அப்படின்னு சொல்ல. அப்படியாம்மா, இரு இரு என்னங்க போங்க, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு சுடரு மருந்து குடிச்சிருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சொல்ல, உடனே எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் மயிலு அழுதுகிட்டே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மீனாவும், அக்கா நீங்கள் பயப்படாதீங்கக்கா, இதோ நான் வந்துடுறேன், பத்தாததுக்கு நான் செந்தில்கிட்ட அதான் உங்கள் கொழுந்தனார்கிட்ட பேச மாட்டேன், அதனால் கதிர் ராஜிக்கிட்ட சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன்க்கா, நீங்கள் பயப்படாமல் சுடரை காப்பாற்றுறக்கான வழிகளை மட்டும் பாருங்கக்கா அப்படின்னு மீனாவும் சொல்ல, உடனே சரி மீனா நான் வச்சிட்றேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே எமர்ஜென்சி வார்டில் உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க சுடரை. அதே சமயம் வெளியில் நிற்கிறாங்க மயில். உடனே கதிர் ராஜி 2 பேருமே வர, என்னக்கா ஆச்சு அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. கதிர் தம்பி எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் ஏற்பாடு பண்ணி தரீங்களா, அதை கூட நான் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல, என்ன அண்ணி பேசுகிறீங்க, இந்த மாதிரி சமயத்தில் இதுதான் முக்கியமா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தரேன், முதல்ல அவங்கள காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்ல, டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா, எப்படியோ 1000ல் ஒருத்தவங்க தான் இவ்வளவு பெரிய பவரான மெடிசன் சாப்பிட்டும் உயிர் பழைக்கிறது, அந்த மாதிரி உங்கள் தங்கச்சியை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உள்ளே போய் ஏண்டி சுடரு இப்படியெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு அடிக்கிறாங்க. உடனே சுடரும், அக்கா நான் இருந்தால் தானக்கா அந்த குமரவேலை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க, அதனால தாக்கா, அது மட்டும் இல்லை அந்த குமரவேல் என்கிட்ட தப்பாக நடந்துட்டாக்கா, தேவையில்லாமல் அன்னைக்கு நம்ம ட்ரெஸ் வாங்குறதுக்காக துணி கடைக்கு போயிருந்தோம்ல, அந்த துணி கடையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்காக போனேன், அந்த ரூமில் கேமரா வச்சு என்னை அதில் படம் பிடிச்சி வச்சுருக்கானா, அவனை கல்யாணம் பண்ணலைன்னா அந்த படத்தை இன்டர்நெட்டில் போட்டுருவேன்னு சொல்லி என்னை பயமுறுத்துனாக்கா, இதனால் என்னால் தாங்கிக்கவே முடியலக்கா அப்படின்னு சொல்ல, உடனே ஷாக் ஆகிடுறாங்க ராஜி. என்னம்மா சொல்கிற, அந்த கேடு கட்டவன் அப்படியெல்லாமா சொன்னான், அதுக்கு வேண்டி நீ சாகிறதா, இப்படியெல்லாம் பயந்தா பொண்ணுங்க பிழைக்கவே முடியாதுமா, நீ தைரியமான பொண்ணாக இருந்தால் உங்கள் அக்கா மயிலுக்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லைன்னா நீங்கள் என்கிட்டையாவது சொல்லியிருக்கணும், நான் இப்போவே அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு, இது வரைக்கும் அவன் எத்தனையோ தப்பு பண்ணான், ஆனால் கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலைன்னா உன் ஃபோட்டோவை அவன் இன்டர்நெட்டில் போடுவானா, போடட்டும் போடட்டும், எப்படி தான் போடுறான்னு நான் போய் 2 போடு போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கதிர் சொல்கிறாங்க, ராஜி அவனெல்லாம் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு போடு ராஜி, ஏன்னா கேஸ் போடு ராஜி, ஏன்னா பாவம் இந்த பொண்ணு எப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு முடிவு எடுத்திருக்கு, ஏதாவது ஆயிருந்தா இந்த பொண்ணோட உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா, அவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரும் சொல்ல, ராஜி சொல்கிறாங்க, இதோ இப்போவே போகிறேன் கதிர், போய் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக குமரவேல் கிட்ட போக, குமரவேலும் எப்படியா இருந்தாலும் கல்யாணம் நடந்தே தீரும், ஏன்னா அவளை அந்த அளவுக்கு நான் மிரட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. உடனே அங்கே போய் ராஜி, ஏண்டா இப்படி தான் வேலை பார்ப்பியா, இதை விட கேவலமாக உனக்கு புத்தி தோணவே தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே என்ன என்ன ராஜி, உன் அண்ணனு கூட மரியாதை இல்லாமல் சும்மா போலீஸ் ஆன உடனே அவனே எவனேன்னு என்ன பேசுவியா அப்படின்னு கேட்க, உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு 4 தட்டு தட்டி சொல்ல, உடனே குமரவேல் சொல்கிறாரு, ராஜி இல்லை இல்லை இந்த ஐடியாவை கொடுத்ததே உன் சித்தப்பா என் அப்பா சக்திவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாரு. அதான பார்த்த, ஒரு கெட்டதுக்கு கூட உன் புத்தி வேலை செய்யாதே, எப்படி இவ்வளவு பெரிய பிளான் போட்டு கேவலமாக உன் புத்தி வேலை செஞ்சிச்சுன்னு நினச்சேன், அதனால் கிரிமினலான நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்கிறது என் மனசுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலை தான் கையில் வச்சுருந்த லத்தியால் 4 தட்டு தட்டுறாங்க. அதே சமயம் சுடர் சாட்சியாக அங்கே எஃப்ஐஆர் சொல்கிறாங்க, பதிவு பண்ணி சக்திவேல் குமரவேலை கைது செய்கிறாங்க.